சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 20 அஜந்தாவின் ரகசியம். நல்ல வேளையாய்ப் போயிற்று, எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்றார் ஆயனர். புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது. திருக்கட்டம் அசுவமேத யாகத்தில் குதிரையை மறந்து போன கதையாக நீரும் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்துவிட்டீரல்லா என்றார் புத்த சந்நியாசி. மறக்கவில்லை அடிகளே. இந்த இடத்துக்கு வந்ததும் சக்கரவர்த்தி கூறிய வார்த்தை என்னை கதிகலங்கச் செய்துவிட்டது. அப்புறம் குதிரையைப் பற்றி கேட்க எனக்கு நா எழவில்லை. ஆமாம், சக்கரவர்த்தி இராஜாங்க துரோகத்துக்காக உம்மை தண்டிக்கப் போவதாகச் சொன்னபோது என்னை கூட ஒரு கண நேரம் தூக்கிவாரிப் போட்டுவிட்டது. சந்நியாசிவும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்குப் பின்னாலிருந்து வெளியே வந்தவுடன் 3 பேரும் ஏற்கனவே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்துக்கு வந்து அமர்ந்தார்கள். அப்போது சிவகாமியும் அந்த இடத்துக்கு வந்து சேரவே புத்த சந்நியாசி அவளை ஏறிட்டுப் பார்த்துவிட்டு, சிவகாமியிடம் நீங்கள் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும். எங்களை ஏதோ பேயோ பிசாசோ என்று அவள் சந்தேகிக்கிறாள் போலிருக்கிறது என்றார். தொடர்ந்து பார்ப்போம். சிவகாமியின் சபதம்.